ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதிக்குள் உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அமைதி என்னும் திருவொலி ஏற்றி திருவருகை காலத்தின் 4ஆம் ஞாயிறு திருவழிபாட்டிற்கு திரு அவை நம்மை அன்போடு அழைக்கிறது. கடவுள் நம்மோடு என்பதுதான் இன்றைய வழிபாட்டின் கருப்பொருள். தேடல்கள் நிறைந்த இவ்வுலகில் இறைவனின் அழைப்பை ஏற்று திருவருகை காலத்தின் 4ஆம் ஞாயிறு திருப்பலியில் விடை பெற்றிட வந்துள்ள இறைக்குலமே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வாழ்வில் நாம் பல தேடல்களில் ஈடுபடுகிறோம். அத்தேடல்களுக்கு பல்வேறு வழிகளில் விடைகள், தீர்வுகள் வந்து சேர்கின்றன. இந்த தீர்வுகள் பல வேளைகளில் நாம் எதிர்பாராத நேரத்தில், எதிர்பாராத வடிவத்தில் வந்து சேர்வதையும் நாம் உணர்ந்திருக்கிறோம். யூதேயா முழுவதும் ரோமேய அடக்குமுறை அளவுக்கு அதிகமாக மக்களை வதைத்து வந்தது. அந்நாட்டில் வாழும் பெண்களுக்கு எந்நேரத்திலும் படை வீரர்களால் ஏற்படும் ஆபத்துக்கள் ஏராளம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வாழ்ந்தவர் இளம் கிராமத்து பெண் மரியா. சொந்த நாட்டிலேயே இரவும் பகலும் சிறையில் வதைக்கப்பட்டதைப் போல் உணர்ந்த மரியா தினமும் எழுப்பி வந்த வேண்டுதலுக்கு இறைவன் விடையளித்தார். மனமாகாத மரியாவை இறைவன் தாயாகும்படி அழைத்தார். தனிப்பட்ட வாழ்வானாலும் சரி, சமுதாய வாழ்வானாலும் சரி, நமக்கு தேவை இறைவனிடம் சரணடையும் பணிவு, தகுந்த முடிவுகள் எடுக்கும் துணிவு. வானதூதர் மரியாவை சந்தித்த அந்நிகழ்வில் காணப்படும் பணிவையும் துணிவையும் இந்த கிறிஸ்மஸ் காலத்திலும் புலரும் புத்தாண்டிலும் நாம் அனைவரும் பெற அன்னை மரியாவின் பரிந்துரையோடு இறைவனை மன்றாடுவோம். சகோதர சகோதரி, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் ஏற்று மனமருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நிலை வாழ்வு கலைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
நண்பனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாயுதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. மனித இதயங்களை ஆளும் என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, அருளின் இந்த ஆண்டில் திருப்பயணம் மேற்கொண்டுள்ள மக்களை கனிவுடன் கண்ணோக்கும். அதனால் மீட்பின் பாறையாம் கிறிஸ்துவோடு ஒன்றிணைந்து தங்கள் எதிர்நோக்கின் குறிக்கோளை அவர்கள் மகிழ்வுடன் வந்தடைவார்களாக. உமோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தோர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இதோ கன்னி பெண் கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்ற கடவுளின் அடையாளத்தை இறைவாக்கினர் எசாயா வெளிப்படுத்துகிறார். இந்த நம்பிக்கையின் அடையாளத்தை பெற்றுள்ள நாமும் இன்றைய சமூகத்தில் நம்பிக்கையின் அடையாளங்களாக திகழும் மன உறுதியோடு முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். இதோ கன்னிப்பெண் கருத்தாங்குவார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வசனங்கள் 10 முதல் 14 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளிச் சொல்லியது:
உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசாயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ? என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ கன்னிப்பெண் கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல், திருப்பாடல் 24. பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. 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 மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நில உலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்களின் மீது அதற்கு அடித்தளமிட்டார், ஆறுகள் மீது அதை நிலை நாட்டினவரும் அவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார், தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே, யாக்கோப்பின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. இயேசுவே நமக்கு நற்செய்தி. அவரது பணியாளர்களான நமது வாழ்வும் நற்செய்தியாக ஒளிர வேண்டும். நம் பணிகள் என்னென்ன என்பதை எடுத்துரைப்பதே புனித பவுலடியார் தரும் இன்றைய 2ஆம் வாசகம். திருவருகை காலத்தில் நமது கடமைகளை, பணிகளை நினைவூட்டும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம்.
திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 1, இறை வாக்கியங்கள் 1 முதல் 7 முடிய. கடவுளின் அன்பை பெற்ற இறை மக்களாக அழைக்கப்பட்டுள்ள ரோமை நகர மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்தூதனாகிய அழைப்பு பெற்றலும் கடவுளின் நற்செய்தி பணிக்கென ஒதுக்கிப்பட்டவனான பவுல் எழுதுவது. நம் தந்தையாம் கடவுளிடம் இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. நற்செய்தியை தருவதாக கடவுள் தம் இறைவாக்கினர் வழியாக ஏற்கனவே திருமறை நூலில் வாக்களித்திருந்தார். இந்த நற்செய்தி அவருடைய மகனை பற்றியதாகும். இவர் மனிதர் என்னும் முறையில் தாவீதின் வழிமரபினர். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு வல்லமையுள்ள இறைமகன். இவர் இறந்து உயிர்த்தெழுந்தால் இந்த உண்மை நிலைநாட்டப்பட்டது. இவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிற இனத்தார் அனைவரும் இவர் மீது நம்பிக்கை கொண்டு இவருக்கு கீழ்ப்படியுமாறு இவர் பெயர் விளங்க இவர் வழியாகவே நாங்கள் திருத்தூதர் பணி செய்வதற்குரிய அருளை பெற்றுக்கொண்டோம். பிற இனத்தவராகிய நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாயிருக்க அழைப்பு பெற்றுவீர்களாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல், அதாவது கடவுள் நம்முடன் இருக்கிறார் என பெயரிடுவர். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அழகு 1 இறை சொற்றொடர்கள் 18 தொடங்கி 24 முடிய. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமணம் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்குள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனையும் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே மெய்யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இந்த மறையுரையை ஆரம்பிப்பதற்கு முன்பாக நான் ஏற்கனவே சொன்னேன், இப்படி தானே? என்ன சொன்னேன் அப்படின்னா, நான் ரொம்ப பேசிட்டேன், இருந்தாலும் பேசுவேன் திரும்பவும். அதற்கு முன்பாக என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு 3 பேர் வந்திருக்கக்கூடிய இளையோர்கள் 3 பேர் 2 காரியங்கள் மட்டும் சொல்லணும். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள் இல்லையா? அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா அப்படிங்கிற முதல் விஷயம். ஏற்றுக்கொள்வோம், கட்டாயம் எல்லாருமே ஏற்றுக்கொள்வோம்.
அதில் 3 பேர் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அந்த கடவுள் நம்முடன் இருக்கிறார் அப்படிங்கிறத எதை வைத்து ஏற்றுக்கொள்கிறீர்கள் அதை மட்டும் சொல்லணும். வாழ்க்கையில் ஏதாவது நிகழ்வாக இருக்கலாம், அல்லது இந்த விஷயத்தை வச்சு நான் வந்து கடவுள் நம்முடன் இருக்கிறார் அப்படிங்கிற நான் உணர்ந்து கொள்கிறேன் அப்படின்ட்டு என்ன செய்யலாம். ஒரு 3 பேர் மட்டும் வேகமாக பகிர்ந்து கொண்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இளையோர்கள்லேருந்து ஒரு 3 பேர், அது நீங்கள் 4 பேர் வரனாலும் சரி தான், 5 பேர் வரனாலும் சரி தான், 6 பேர் வர்றதுனாலும் சரி தான், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் மினிமம் என்ன செஞ்சுருக்கணும், ஒரு 3 பேர் என்ன செய்யணும், கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பதை எல்லோரும் ஏற்றுக்கிறோம். அப்படி தானே? ஆமாம் இல்லை? எல்லோரும் ஏற்றுக்கிறோமா? நீங்கள் இப்போ அங்கே பதில் வந்த மாதிரியே தெரியலையே. எல்லோரும் ஏற்றுக்கிறோமா கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பதை? ஆம் இல்லையா? ஏற்றுக்கிறோம். சரியா? அதை எப்படி நீங்கள் சொல்லுவீங்கன்னா என்னோடு இருக்கிறார் அப்படிங்கிறத ஏதாவது ஒரு அனுபவத்தின் ரீதியாக, அல்லது இந்த நிகழ்வின் ரீதியாக, அல்லது ஆண்டவர் என்னோடு இப்படி பேசினார் அப்படிங்கிற ரீதியாக இளையோர்கள் கொஞ்சம் சொல்லுகின்ற பொழுது அது நம்ம ஆட்களுக்கும் என்ன செய்யணும், அந்த உங்கள் காலத்தில் மட்டும் இல்லை எங்கள் காலத்துலேயும் கடவுள் என்ன செய்கிறார், தொடர்ந்து எங்களை தன்னை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு ரொம்ப இதாக இருக்கும். இன்னொன்று நீங்கள் பேசும்பொழுது அவங்களும் என்ன செய்வாங்க, இன்ஸ்பயர் ஆவாங்க. இன்னொரு 3 பேர் இல்லையா? யோகராஜுக்கெலாம் நிறைய அனுபவம் இருக்கும் இல்லையா? நான் நிறைய தனிப்பட்ட மாதிரி பேசுவோம், நிறைய அனுபவங்கள் பகிர்ந்துருக்கிறாப்புல இல்லையா? ஸோ நீங்கள் யாராவது யோகராஜ் பேச வெரி குட். நம்ம ஒரு காரியம் வந்து நடக்கும்னு நினச்சிருப்போம், என்னடா இது கடவுள் நம்ம இப்படி சோதிக்கான், கடவுளே இல்லை போல அப்படி தோணும். ஆனால் திருப்பி ஒரு 10 நாள் கழித்து சரி இந்த காரியம் நடந்தால் இப்படி நடந்திருக்குமோ, நல்ல வேளை கடவுள் நம்மளை காப்பாற்றிட்டாரு, அப்போ தான் நமக்கு தோணும் அப்போ கடவுள் உண்மைக்கு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமாக சொல்லணும்னா குடும்ப சூழ்நிலைகள். எனக்கு இப்போ எங்கள் ஆட்சி தவறிட்டாங்க, ஒரு 2-3 நாள் மட்டும் தான் ஆட்சி தவறினாங்க. தவறினதுக்கப்புறம் அங்கே ஆட்சி சொல்லிட்டு இருந்தாங்க, என் காலத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்துட்டு உங்கள் அப்பா அம்மா, எங்கள் வீட்டில் 2 பேருமே கொஞ்சம் கஷ்டம்தான், அப்பா அம்மா 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க, நானும் என் தம்பியும் நாங்கள் 2 பேர் வீட்டில் தான் இருக்கணும், தனியாக இருக்கணும், ஆட்சி இருக்கிற வரைக்கும் ஆட்சி கூட இருந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க காலத்துக்கு அப்புறம் என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதே மாதிரியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்களும் இறந்துட்டாங்க. நான் அன்றைக்கி உண்மையிலேயே சொல்கிறேன், அன்றைக்கி இறந்தப்போ நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், ஆச்சி இப்படி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு சூழ்நிலைக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து சொன்னாங்க, ஒருத்தர் வந்து பேசுனவங்களும் பேசுனவங்களும் உண்டு, நீங்கள் ஏன் இந்த வீட்டில் இருக்கீங்க, நீங்கள் வந்து சின்ன வீட்டுக்கு போங்க, சின்ன வீட்டை வாடகைக்கு இருந்துக்கோங்க, பெரிய வீட்டில் போய் இருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களால் வந்துட்டு மேனேஜ் பண்ண முடியாது, உங்களுக்கு யாரும் கிடையாது, இனிமேல் நாங்களாம் வரமாட்டோம், உங்கள் வீட்டுக்கு தேடி வரமாட்டோம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சில பேர் சொன்னாங்க, அவங்களாம் வந்துட்டு இல்லை உங்களால் முடியும், நீங்கள் வந்து அதாவது நான் வேலைக்கு போகிறேன், ஸோ அதை வச்சு நீங்கள் சம்பாதிச்சு எப்படியாவது கொண்டு வந்துடலாம், அந்த குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போ நான் யோசித்தேன், இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்கள் மூலமாக வந்து கடவுள் வந்துட்டு ஆறுதல் சொல்கிறாரு, அப்போ கடவுள் இருக்காரு, நம்மளை வழிநடத்துவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். இன்னும் வரை அவரோட நம்பிக்கையில் தான் வந்துட்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், கடவுள் எப்பவுமே கூட இருக்காரு அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னோட வாழ்க்கையில் நடந்தது வந்து, என்னோட ஸ்டடீஸ்லனாலும் சரி, யார் என்னை படிக்க வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்களோ அவங்களே என்னை முன்னாடி வந்து படிக்க வச்சாங்க. எங்கள் அப்பா தான் சொன்னாங்க, வேறு யாரும் இல்லை. எங்கள் அப்பா தான் சொன்னாங்க, உன்னால் முடியாது அப்படின்னாங்க. அந்த முடியாது அப்படின்ற வார்த்தையை ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு முடியும் அப்படின்னு ஸ்கூல் ஃபஸ்ட் வந்து காமிச்சேன். அந்த இதில் காரணம் யாருன்னா கடவுள் தான். ஏன்னா ஸ்கூலுக்கு போகல, வீட்டில் இருந்து தான் படித்தேன், எக்ஸாமுக்கு மட்டும்தான் போவேன், அது ஒன்று. அப்புறம் வந்து 4 வருஷமாக அப்பாவோட அன்புக்காக நாங்கள் ஏங்கியிருக்கோம். எங்கள் அப்பா எங்கள் கூட தான் இருக்காங்க. என் வீட்டில் ஒரு சின்ன சின்ன ஃபேமிலி ப்ராப்ளம்னால நாங்கள் எங்கள் அப்பாவோட அன்புக்காக நாங்கள் ஏங்கியிருக்கோம். அப்படி ஏங்கிட்டு நான் அந்த நற்கருணையை போய் பார்க்க போகும்போது அந்த ஒரு ஃபுல்ஃபில்னஸ் கிடைக்கும். உனக்கு இந்த உலகத்தில் அப்பா இல்லாட்டாலும் உனக்கு நிரந்தரமான அப்பா நான் இருக்கேன் அப்படின்ற அந்த ஒரு இது மூலமாக நான் உணர்ந்திருக்கேன். ஒன்று ஸ்டடீஸில், இன்னொன்று ஃபேமிலி சிச்சுவேஷனில்.
இந்த கடவுளை இப்போ ஒரு சமீபமாக ஒரு 3 ஆண்டு காலமாக ரொம்ப நல்லா உணர்ந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி உணரலையான்னு கேட்டால் எப்படி சொல்ல, கடவுளை நான் புரிஞ்சுக்கிடலை அப்படி தான் சொல்லணும். இப்போ ஒரு 3 வருஷமாக ரொம்ப நம்பிக்கை கூடுதல் இன்னும் ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அது காரணம் என்னென்னா, இதனால் வரைக்கும் நான் புரிஞ்சுக்கிடலைன்னா என்னோட நம்பிக்கை கம்மியாக இருந்துச்சு அப்படி தான் சொல்லணும். நான் என்னைக்கு கடவுளை ரொம்ப நம்ப ஆரம்பித்தனோ, எல்லாம் கடவுள் பார்த்துக்கிடுவாப்ல, ஏசப்பா இருக்காங்க, ஏசப்பா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் நம்ப தான் எனக்கு நான் நினச்ச தொட்ட காரியெல்லாம் சக்ஸஸ் ஆகுதுன்னா அது நான் நம்ப தான். அதே மாதிரி எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை. ஒருத்தவங்க சொல்லுவாங்க, எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், இந்த இப்படி ஜெபமாலை நான் சொல்லிகிட்டு இருந்தா எந்த பிரச்சனையும் எனக்கு வராது, ஜெபமாலை சொல்கிறத விட்டுட்டா எனக்கு பிரச்சனையாயிரும், உடம்பு சரியில்லாமல் போயிடும், இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு. அது அவரோட நம்பிக்கை. அதேமாதிரி எனக்கு ஒரு குறிப்பிட்ட இது இருக்கும். நான் ரொம்ப ஜெபமாலாம் சொல்ல மாட்டேன், உள்ள சொல்கிறேன். ஆனால் காலையிலே எழுந்திரிச்சு ஏசப்பாட்ட ஒரு 5 நிமிஷம் வேண்டணும்னா நம்மளுக்கு பிரச்சனை வராது, அந்த நாள் நார்மலாக போயிடும். அன்றைக்கி வேண்டதை விட்டா அப்படி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். அதேமாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கும். நற்கரணையில் ஒரு நம்பிக்கை இருக்கும், பூசையில் ஒவ்வொருத்தங்களுக்கு நம்பிக்கை இருக்கும், ஒவ்வொருத்தங்க தியானத்துக்கு போகிறதுல நம்பிக்கை இருக்கும். ஆனால் எந்த இதனாலுமே அடிப்படை கடவுளை புரிஞ்சுக்கிடணும், இல்லை கடவுள்கிட்ட நெருங்கணும்னா முதல் நம்பிக்கை ரொம்ப முக்கியம். நம்பிக்கை இல்லாமல் நம்ம கடவுளை நெருங்கணும்னு நினச்சோம்னா அது எப்படி சொல்ல, ஒரு கேலி கூத்தாக தான் இருக்கும். நம்ம கடவுளை அறிஞ்சிக்கிடவும் முடியாது, புரிஞ்சுக்கிடவும் முடியாது. அதனால் இதில் இருக்கிற எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் கடவுளை முழுமையாக நம்பி எல்லாமே ஏசப்பா நீங்கள் தான், உங்களை வச்சு தான் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னைக்கு கடவுள்கிட்ட முழுசு நம்மளை ஒப்படைக்குமோ அன்னைக்கு நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நன்றி. எல்லோருமே சிறப்பாக பகிர்ந்து கொண்டீர்கள். எனவே ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதால் நானும் சொல்லணும் இல்லையா, மறைவுரை இன்றைக்கு கட்டாயம் வைக்க வேண்டும். இன்னும் ஒரு சின்ன காரியத்தை மட்டும் வரலாற்று பூர்வமாக மட்டும் சொல்லி மறைவுரை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். அதாவது இன்றைக்கு நாம் கேட்ட நற்செய்தி பகுதியிலும் சரி, முதல் வாசகத்திலும் சரி, நாம் கேள்விப்பட்ட பெயர் இம்மானுவேல் இல்லையா. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார். இம்மானுவேல் என்பது ஆண்டவரால் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு பெயர். ஏன் அப்படின்னா, நீங்கள் இந்த முதல் மாத காலகட்டத்திற்கு போகணும். முதல் மாத காலகட்டத்தில் என்ன இருக்குதுன்னு சொன்னால், ஆண்டு வாழ்ந்த நாடு எந்த நாடு? பாலஸ்தீன நாடு. அது 2ஆக உடைந்தது. யார் காலத்தில் அப்படின்னா, அந்த சாலமோனுக்கு அப்புறம் வரக்கூடிய ஆட்சி காலத்தில் அது 2ஆக உடையுது. வடக்கு பகுதியை தலைநகராக சமாரியா, தெற்கு பகுதி தலைநகராக யூதேயா அப்படின்னு வச்சுக்கிறோம், யூதான்னு வச்சுக்கிறோம். அப்போ என்ன இருந்தால், அந்த யூதா நாட்டை யார் ஆண்டுகிட்டு இருக்கா அப்படின்னா ஆகாஸ் அப்படிங்கிற அரசன். இன்றைய முதல் மாதத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆகாஸ் என்கின்ற அரசன் ஆண்டு கொண்டிருக்கிறான். என்ன ஆயிரும் அப்படின்னா, எகிப்தியர்கள் படையெடுத்து வருகிறார்கள். யாரை படையெடுத்து வர்றாங்கன்னா, வடக்கு பகுதியில் இருக்கக்கூடியவர்களை படையெடுத்து வருகிறார்கள். படையெடுத்து வருகின்ற பொழுது வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, சிரியா நாட்டோடு சேர்ந்து போய் ஆகாஸ்ட்டை போய் நிர்பந்தத்தை கொடுக்குறாங்க. நீ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணு. வடக்கு யார் வர்றா? எகிப்தியர்கள் வர்றாங்க, எனவே சப்போர்ட் பண்ணு. ஆனால் என்ன செய்யலை, ஆகாஸ் அரசன் சப்போர்ட் பண்ணலை. இவன் என்ன செஞ்சான், நம்ம எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டான். என்ன செஞ்சான், ஒரு ரகசியமாக ஒரு பிளான் வச்சுருந்தான். அந்த நேரத்தில் தான் இப்போ அந்த எகிப்து அப்படி சப்போர்ட் பண்ணாத நேரத்தில், நீ ஏன் சொந்தக்காரன், வடக்கு பகுதியில் இருந்தவங்க தெற்கு பகுதியை பார்த்து கேட்குறாங்க, நீ ஆகாஸ், நீ சொந்தக்காரன் இல்லையா, நம்ம எல்லாருமே ஒரே சகோதரர்கள் வயிற்றில் முந்தி பிறந்தவர்கள், நீ நமக்கு சப்போர்ட் பண்ணல, அதனால் என்ன செய்வோம், உன்னை நோக்கி நாங்கள் படையெடுத்து வருவோம் அப்படின்ட்டு சொல்கிறார். அப்படி சொல்லக்கூடிய பட்சத்தில் தான் ஆகாசு மனம் குழம்பி இருக்கிறார். அந்த நேரத்தில் தான் எஸ்ஐயா இறைவாக்கினர் அனுப்பப்படுறார். அப்போ எஸ்ஐ இறைவாக்கினர் ஒரு அழகான ஒரு ஐடியா கொடுக்கார். என்ன கொடுக்காரு, நீ ஆண்டவர்கிட்ட கேளு, இப்படி பிரச்சனை இருக்கு இல்லையா, ஆண்டவர்கிட்ட கேளு அப்படிங்கிறத ரொம்ப அழுத்த நிறுத்தமாக சொல்கிறார். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, சொல்கிறவங்களுக்கு பரிசு, கட்டாயம் பரிசு. நீ முதல் வாசகத்தில் வந்துச்சு இல்லையா, வந்துச்சுன்னு நினைக்கிறேன், வந்துச்சு. ஆகாஷ்ட சொல்கிறாரு எஸ்ஐயா போய், நீ ஆண்டவர்கிட்ட கேளு, பிரச்சனை இருக்குல்ல இல்லையா, உன் சொந்தக்காரன்னு. வெரி குட், யோகராஜுக்கு பரிசு. கையில் என்ன இருக்குன்னு தெரில, மொபைல் தான் இருக்கு. ஆண்டவரை சோதிக்க மாட்டேன், நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க, ஆண்டவரை சோதிக்க மாட்டேன்னு சொல்கிறார். இந்த ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் அப்படிங்கிறத உண்மையிலேயே மனம் பொருந்தி சொன்னாரா? மனம் பொருந்தி சொன்னாரா? சொல்லலை, நடிக்கிறார். ஏன் அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட போய் இவர் ஏற்கனவே ஒரு பிளான் வச்சிருக்கிறார். என்ன பிளான்? ஆகாசு
நம்ம போய் அசீரியர்கள்ட்ட உதவி கேட்போம், போய் அசீரியர்கள்ட்ட உதவி கேட்போம்னு பிளான் வச்சுருந்தார். இப்போ என்ன நினச்சிட்டாரு, ஆண்டவர்கிட்ட போய் கேட்டால் என்ன சொல்லுவார், நீ அசீரியாட்ட போகாத, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படிம்பார். எப்படி நம்ம பல்வேறு நேரங்களில் நம்ம ஊரில் நடக்காது. ஆண்டு கொஞ்சம் காலந்தாழ்த்தினா என்ன செஞ்சுருவோம், குறுக்குழி தேடி போவோம் இல்லையா, குறுக்குழி தேடி போவோம், குறி கேட்குறக்கு எங்கேயாவது போவோம். குடும்பத்தில் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி குறி கேட்குற எங்கேயாவது போவோம். நமக்கு ஒழுங்காக வரமாட்டேக்கு ஏதாவது வீட்டில் செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டருக்கு பிடிக்காத காரியங்களை சில நேரம் செய்வோம். அதே போல் தான் ஆகாஷ் என்ன செய்கிறாரு, ஆண்டுகிட்ட கேட்டோம்னா கட்டாயம் சொல்லுவார், அசீரியாட்ட உதவி கேட்காத சொல்லுவார். அதனால் நம்ம என்ன செஞ்சுருவோம், கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய நடிக்கிறார், நான் ஆண்டரை சோதிக்க மாட்டேன் அப்படின்ட்டு நடிக்கிறார். ஆனால் எஸ்ஐயா இறைவாக்கினருக்கு தெரியும் இல்லையா, எஸ்ஐயா இறைவாக்கினருக்கு தெரியும் நடிக்கிறான் அப்படி. நடிக்கிற கண்டுபிடிச்சிடலாம்ல. இப்போ நான் ஃபாதராக இருக்கேன், என்கிட்ட யாராவது நடிச்சானா கண்டுபிடிக்கலாம், முடிக்க முடியாதா, நடிச்சு கண்டுபிடிச்சலாம். 14 வருஷம் ட்ரைனிங் ஆகிட்டான் இல்லையா. அவன் நடிக்கிறான், நடித்த உடனே என்ன ஆயிடுது அங்கே ஆட்டோமேட்டிக்காக. அப்போ தான் சொல்கிறாரு, ஆகாஷ்கிட்ட சொல்கிறாரு எஸ்ஐயா, இங்கே பார் நீ இப்படி சொல்லிட்டு இல்லையா, உனக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படுது, இம்மானுவேல், கடவுள் நம்மோடு. இந்த இம்மானுவேல் யார் அப்படின்னா, அதற்கப்புறம் அவருக்கு பிள்ளையாக ஒருத்தர் வருவார், எசேக்கியா அப்படிங்கிற அரசன். அவர் தான் முதலாக அவருக்கு அந்த இம்மானுவேல் என்கின்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. அடுத்ததாக அந்த வார்த்தை இயேசுவுக்கு சொல்லப்படுகிறது, அடையாளமாக சொல்லப்படுகிறது. எசேக்கியா என்ன செஞ்சார் அப்படின்னா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், இன்றைய வாசகங்கள் அடிப்படையில் நமக்கு சொல்லப்படுகின்ற மைய சிந்தனையாக இது. எசேக்கியா என்ன செஞ்சார் அப்படின்னா, ஆகாஷ் என்ன செஞ்சார், அவர் அரசனாக ஆண்டு திருப்பலி செய்து வைத்தார். ஆனால் கடவுளையும் மக்களையும் பிரித்தார். மக்களுக்கு வேற்று தெய்வ வழிபாட்டிற்காக நிறைய பீடங்கள் அமைச்சு கொடுத்தாரு. ரொம்ப மோசமான ஆண்டோடைய திருச்சட்டத்தை மக்களுக்கு வலியுறுத்தலை, மக்களை கடவுளை பிரித்து வைத்தார். எசேக்கியா என்ன செஞ்சார், ஆண்டவரோடு மீண்டும் ஒன்றிணைத்தார். அப்போ கடவுள் நம்மோடு என்று சொல்கின்ற பொழுது ஒன்றிணைக்க வேண்டிய காலகட்டம், உறவுகளை சீரமைக்க வேண்டிய காலகட்டம். எனவே தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் பார்க்கிறோம், கடவுள் நம்மோடு இம்மானுவேல் என்று சொல்கின்ற பொழுது இது ஆண்டவர் நம்மை தேடி வந்த காலகட்டம். ரோமர்கள் எழுதப்பட்ட திரும்பவும் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம், நாம் பாவிகளாக இருந்த போதே கடவுள் நம் மீது அன்பு கொண்டார். எனவே கடவுள் நம்மை தேடி வந்திருக்கக்கூடிய காலகட்டம் இது. அதை எப்படி சரி செய்வது, நம்மிடம் இருக்கக்கூடிய உறவுகளை சரி செய்வது. இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடுறீங்க, கிறிஸ்மஸை கொண்டாடுறதுக்கு முன்பாக நீங்களே கேட்டு பார்க்கணும் இல்லையா, நான் யாரோடெல்லாம் சண்டையிட்டு கொண்டிருக்கிறேன், யாரோடெல்லாம் பிடிவாதத்தோடு இருக்கிறேன் இல்லையா. இப்போ எங்கள் ஆளுக்கு கேட்கும், நீங்கள் டேரக்டர், நீங்கள் பிடிவாதமாக இல்லையா, ஆட்கள் சண்டையிட்டலாம் இல்லையா இல்லையா. நான் அதை கடந்து என்ன செய்யணும், நாம் உறவுகளை சீரமைக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கணும். நீங்கள் உறவுகளை சீரமைக்காமல் கிறிஸ்மஸை நீங்கள் கொண்டாடினாலும் அடுத்த நாள் உங்களுக்கு விடிகிற பொழுது என்ன செய்யாது, மகிழ்ச்சியாக விடிய முடியாது. ஏன்னா அது மன வருத்தம், மன அழுத்தம், பகைமை, பொறாமை, அதெல்லாம் அந்த நபர் மீது, அது யாராவது மீதாவது இருந்தது என்று சொன்னால் அது இருக்காது. இப்போ உறவுகளை சீரமைக்க வேண்டிய காலகட்டம் இந்த காலம். எனவே அது சிறப்பாக செய்வதற்கு இன்றைய நாள் அழைப்பிடுக்கிறது. எனவே பகிர்ந்து கொண்ட 4 பேருக்கும் 4 பேர் தானே, 4 பேர் பகிர்ந்து கொண்டீர்கள். எனவே உங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். சொன்ன உடனே ஆன் த ஸ்பாட்லேயே கொஸ்டின் கொடுத்தோன்னே டப்புன்னு பேசுறீங்க, அதுலேயும் தம்பிகளால் பாராட்டுகள். எனவே இன்றைய நாளில் அதை ரொம்ப எடுத்து பார்ப்போம். இன்றைக்கு உறவுகளை யோசித்து பார்ப்போம், சிந்தித்து பார்ப்போம். நான் யார் மேலெல்லாம் கோவத்தோடு இருக்கிறேன், யார் மேலெல்லாம் வெறுப்போடு இருக்கிறேன், யார் மேலெல்லாம் பிரியம் இல்லாமல் இருக்கிறேன் இல்லையா. மனதளவில்லாத என்ன செய்ய வேண்டும், மன்னிக்க வேண்டும். ஒருவேளை நமக்கு நேரடியாக பேசுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறான், ஆனால் மனதளவில்லாவது மன்னிக்க வேண்டும். அப்படி மன்னிச்சாதான் கிறிஸ்மஸ் அன்றைக்கு பாருங்கள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி உள்ளத்திற்குள்ள பிறக்கும். ஆமீன். அதில் எழுந்திருப்போம், நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம்
என்னை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். இறைவன் நமது வானக தந்தை நம்மை படைத்து ஒவ்வொரு நாளும் பராமரித்து வருகின்ற தந்தை, நம்ம இது கொண்ட அன்பின் காரணமாக தன்னுடைய ஒரே மகனை நமக்காக இந்த உலகத்திற்கு அளித்த தந்தை. எனவே அத்தகைய தந்தையுடைய தேவைகளை மன்றாட்டுகளாக எடுத்து வைப்போம். இயேசு கிறிஸ்துவின் பணியாளர்களாகவும் கடவுளின் நற்செய்தி பணிக்கென ஒதுக்கப்பட்டவர்களாகியும் திரு அவை தலைவர்களுக்காகவும் குறிப்பாக திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களுக்காகவும் இறைமக்களாகிய எங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். மிக விரைவில் வரவிருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழாவினை எங்களுக்காக மட்டுமின்றி மாந்தர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி தரும் விழாவாக கொண்டாடியும் அருள் தர வேண்டும் என்று இறைவா மன்றாடுகிறோம். நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக என்கிற பவுலடியாரின் வாழ்த்து இந்த பூவுலகில் மெய்ப்பட வேண்டுமென்றும் உலக தலைவர்களும் எம் நாட்டை ஆள்வோரும் அமைதியின் பாதையில் பயணித்து மக்கள் அனைவரையும் சமய சமூக பாகுபாடின்றி ஒரு தாய் மக்களாய் பாவிக்க வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருவருகை கால வளையத்தில் 4ஆம் மெழுகுதிரியை அன்பின் மெழுகுதிரியாக ஏற்றிருக்கும் இந்நாளில் கடவுளின் அன்பை பெற்ற இறைமக்களாக அழைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு என திருமடலை தொடங்கும் பவுலடியாரின் கூற்றுப்படி இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் அன்பின் மக்களாக விளங்கி இந்த கிறிஸ்து பிறப்பிற் காலத்தில் பேரன்பு செயல்களில் எம்மையே அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்ள அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருமுழுக்கு யோவான் விடுத்த மனமாற்றத்திற்கான அழைப்பினை கடந்த வாரங்களில் கேட்டு வந்த நாங்கள் மனிதரின் பொறுமையையும் கடவுளின் பொறுமையையும் சோதிக்கும் மக்களாக வாழாமல் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து கடவுளோடும் மனிதரோடும் ஒப்புரவாகும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என யோசேப்புவுக்கு வானதூதர் சொல்லிய நற்செய்தி கன்னிமரியாவின் வழியாக நிறைவேறியதை நன்றியோடு கொண்டாடி மகிழுகிற நாங்கள் எங்கள் இதயத்திலும் இல்லத்திலும் இயேசு என்னும் இம்மானுவேல் பிறந்திட தகுந்த விதத்தில் தயாரிக்கவும் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்கிற உணர்வோடு வாழ்க்கையை நடத்தவும் அருள் பெற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்கள் எல்லாம் எங்களுக்கு அருளுமாறுங்கள் ஆண்டவராய் கிறிஸ்துவை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளி தரும் நேரம்
கடவுளே உன் திருமுன்னே. சகோதர சகோதரிகள் நாம் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த பலி இல்லாமல் தந்தையாம் கேட்டு தாம் ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. கனிவுமிக்க ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும். அதனால் உமது பாதுகாப்பில் தாங்கள் பெற்றுக்கொண்டதை அவர்கள் ஒருபோதும் இழந்து விடாமல் நிலை வாழ்வின் பரிசுகளை பெற்று கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமல்ல எல்லாம் வல்ல இறைவா, என் ஆளுமிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் அருளின் இக்காலத்தில் உன் பிள்ளைகளை ஒரு குடும்பமாக ஒன்று சேர்க்கின்றேன். அதனால் வாழ்வின் வார்த்தையால் ஒளியூட்ட பெற்று உம் திருமகன் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழுந்த மறைபொருளை மகிழ்வுடன் நாங்கள் கொண்டாடுகின்றோம். நாம் எப்போதும் கூவி அழைத்து காத்திருக்கும் அவரே நம் மீட்பு. அனைவரையும் தம் திருவிருந்துக்கு அழைப்பவரும், உடலிலும் உள்ளத்திலும் உள்ள காயங்களை குணமாக்குபவரும், துன்புறுவோருக்கு மகிழ்ச்சி அளிப்பவரும் அவரே. இத்தகைய அருளின் அடையாளங்கள் உயிருள்ள நம்பிக்கையுடன் உறுதியான எதிர்நோக்கிற்கு மறுபிறப்படைந்துள்ளோம். ஆண்டவன் வருகைக்காக காத்திருக்கும் நாங்கள் எம் சகோதர சகோதரிகளுக்கு அன்பு பணிபுரிய எங்களை கையளிக்கின்றோம். ஆகவே புனிதர் வாழ்ந்தவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரின் இனிமையாகவே தூயவர் திமனைத்திருக்கும் ஊற்று ஆகவே ஆவியை பொழிந்து இக்காணிக்கத்தை விடுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு மார்பனவாக அவர் பாடுபட உளம்புணி தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மீரவிருந்து இறந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காம் பலருக்காமல் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் பிள்ளைக்கிணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் மக்க ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் மற்றும் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம்.
ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலையும் எங்கள் ஆயர் ஸ்டீவன் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னிதாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித சுசையப்பர், புனித திருத்துதர்கள், விளையில் முகந்தவராய் இருந்தவர்கள், மறைமாவட்ட புனிதர்கள் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கள தகுதி வச்சு ஓம் திருமணே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பர் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்து விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் மன்றாடுகின்றோம். முதரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்ற திருத்தூலுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி திருவத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை முற்றுமளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவின் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செமது கலைக்கு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திரள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலமடையும்.
உறவாய் என்னுயிர் இயேசுவே வாவாம் வாவாம் இறைவா வாழ்வின் உறவாய் என்னுயிர் இயேசுவே வாவாம் உயிர் தரும் உணவே இறைவா என் உயிருக்குள் உயிராய் வாவா அழியாத உணவே என் இறைவாம் ஆன்ம ஒளியாய் எனில் வாவாம் அழியாத உணவே என் இறைவாம் ஆன்ம ஒளியாய் எனில் வாவாம் அன்பின் பகிர்வே என் தேவாம் அன்பின் பகிர்வே என் தேவாம் அனுதின உணவாய் எனில் வாவாம் அனுதின உணவாய் எனில் வாவாம் வாவாம் இறைவா வாழ்வின் உறவாய் என்னுயிர் இயேசுவே வாவாம் வாவாம் இறைவா வாழ்வின் உறவாய் என்னுயிர் இயேசுவே வாவாம் நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஒரே அப்பத்தால் எங்களுக்கு புத்துணர்வு அளித்து ஒரே நம்பிக்கையில் நிலைத்திருக்க செய்கின்றேன். அதுபோலவே முதலால் எங்களுக்கு வலுவூட்டி கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உடையவராகி நாங்களும் அவரோடு ஆட்சிக்கும் உயிர்த்தல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆசீர்வாத சிறந்தாழ்த்தி மன்றாடுவோமாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவர் ஆசி வழங்கி உங்களை என்றும் காப்பாராக. ஆமென். ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிரச் செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆமென். ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு தம் அமைதியை அருள்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். இறையேசுவிலும் சமாதானத்திலும் சென்று வாழுங்கள். வாழின் பலி தொடர்கின்றது. இறைவா உமக்கு நன்றி. இறைவனின் புனிதரை வாழ்க. இன்று இறங்கியும் திருத்தலம் வந்தோம். அன்பரந்தோடியாரும் அருளாலே யாம் அற்புத வரம் பல அடைந்தோமே. நன்மையின் நாயகனே கோடி நன்றிகள் சாற்றுகின்றோம். நன்மையின் நாயகனே சாற்றுகின்றோம். இறைவனின் புனிதரை
அகற்றிட கருணை மலையை நீர் பொழியுமையா. இறைவனின் புனிதரை வாழ்க என்று இறங்கி உன் திருத்தலம் வந்தோம். அன்பர் அந்தோணியாரும் அருளாலே யாம் அற்புத வரம் பல அடைந்தோமே. இனியவர்களே, ஒரு 2 நிமிடம். நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? எது கிடைத்தால் மகிழ்ச்சி, எதை கிடைத்திருந்தால் மகிழ்ச்சி என்று மிக சிறப்பாக இன்றைய நாளில் ஒரு நல்லதொரு கருத்தரங்கை எல்லாம் முடித்து அன்பான பரிபூர்ண பலன் திருப்பலியை நிறைவேற்றி மன நிறைவோடு இருக்கிறோம். எனவே ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்திருக்கிறார், பரிபூர்ண பலனை கொடுத்திருக்கிறார் என்பதை உற்சாகப்படுத்துகின்ற விதத்தில் ஒருவர் வலது கரங்களை தட்டி நாமே வாழ்த்துவோம், உற்சாகப்படுத்துவோம். இனியவர்களே, மறைந்த திருத்தந்தை போப் பிரான்சிஸுக்கு மிகவும் பிடித்தவர்கள் யார் என்றால் இளைஞர்கள். சரிங்களா? நாளைய இந்தியா என்ற ஒரு வரலாறு நவீன காலத்து இளைஞர்களால் மாற்றி எழுதப்பட்டுள்ளது. இன்றைய இந்தியா இளைஞர்கள் கையில் என்று. அந்த அளவுக்கு இளமை துடிப்போடு இருக்கக்கூடிய தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களையும் ஒருங்கிணைத்து இன்றைய நாளில் சிறப்பாக ஒரு இளைஞர் பணிக்குழு இங்கு வந்திருக்கிறது என்றால் இந்த திருத்தலம் இளமை பெற்றிருக்கிறது. திருத்தலத்தில் இருக்கக்கூடிய இந்த முன்னாள் இளைஞர்களும் சமீப இளைஞர்களும் மீண்டும் புத்துணர்வு பெற்றிருக்கிறோம். எனவே இளைஞர் இயக்கத்தினரை மீண்டும் ஒரு முறை அன்போடு வரவேற்கிறேன். ஒரு சின்ன திருத்தலத்தை பற்றிய ஒரு சில நிகழ்வுகள். இந்த திருத்தலமானது கிட்டத்தட்ட 2009ஆம் ஆண்டு கட்டப்பட்டு அதன் பின்பு திருத்தலமாக அறிவிக்கப்பட்டு ஒரு 15 வருஷம் ஆயிட்டு. 15 வருடமாக இந்த திருத்தலம் எப்படி தான் இருந்துச்சா? முதியோராகவே இருந்துட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வளரலை. சரிங்களா? ஆனால் இதை நம்முடைய ஆயரவர்கள் கண்ணுச்சு ஒவ்வொரு மறை மாவட்டத்துக்கும் 3 திருத்தலங்களை பரிபூர்ண பலன் அந்தஸ்து கொடுத்து வளர்த்தெடுக்க வேண்டும் என்பது இந்த யூபிலி ஆண்டினுடைய நிபந்தனை. அதன் அடிப்படையில் நம்முடைய மறை மாவட்டத்தில் 3 திருத்தலங்களை சென்று இந்த கிறிஸ்மஸ்குள்ளே நீங்கள் சந்திச்சிங்க அப்படின்னா, திருப்பலியில் பங்கெடுத்தீங்கன்னா உங்களுக்கு பரிபூர்ண பலன் அந்தஸ்து கிடைக்கும், பரிபூர்ண பலன் ஆசீர் கிடைக்கும் என்று ஆயரவர்கள் அறிவித்தார். அதன் அடிப்படையில் தூத்துக்குடி பனிமை அன்னை பேராலயம், அதன் பின்பு நம்முடைய காவல் கிணறு புண்ணியவாளன்புரத்தில் இருக்கக்கூடிய வேளாங்கண்ணி அன்னை கெபி திருத்தலம், 3ஆவதாக இந்த குட்டி திருத்தலமாக இருக்கக்கூடிய தாப்பாத்தி புனித அந்தோணியார் திருத்தலம். ஆயர் நினைச்சிருந்தா எத்தனையோ பெரிய பெரிய திருத்தலங்கள்லாம் இருக்குது இல்லையா? அந்த கடற்கரை பகுதியில் எடுத்துட்டாலும் சரி, நம்ம தூத்துக்குடிக்குள்ளேயே இன்னும் பல திருத்தலங்கள் இருக்குது. ஆனால் இந்த குட்டி திருத்தலத்துக்கு இப்படி ஒரு அந்தஸ்து கொடுத்துருக்கிற அப்படின்னா, இந்த திருத்தலம் வளரணும், திருத்தலம் இளமையாகணும், திருத்தலம் மீண்டும் மறுமலர்ச்சி பெற வேண்டும் என்று. அதன் அடிப்படையில் தான் ஒரு 25 நாள் சிறப்பு கொண்டாட்டமாக கொண்டாடி சிறப்பாக இன்றைய நாளில் 21வது திரியாத்திரையாக 21வது நவநாளை சிறப்பிக்க நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த திருத்தலம் தன்னுடைய பெருமை என்னவென்றால், தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் அநேக திருத்தலங்கள் எங்கே தான் இருக்குன்னா தூத்துக்குடியுடைய தென் பகுதியில் தான் அமைந்திருக்கு. தெற்குனா சவுத் சைடு. சரிங்களா? ஆனால் வடபகுதி நார்த் சைடில் ஒரு திருத்தலம் கிடையாது இந்த திருத்தலத்தை தவிர. இதுவும் ஒரு குட்டி திருத்தலம் தான். அப்போது தூத்துக்குடி மறை மாவட்டம் என்பது பரந்த ஒரு பரப்பளவு கொண்டது. ஆனால் எல்லா வளர்ச்சியுமே எங்கே தான் இருக்குது? தெற்க தான் இருக்குது, வடக்க இல்லை. வடக்க நாம் புத்துணர்வு பெற வேண்டும். இந்த ஒரு பொறுப்பு எல்லா மக்களுக்கும் இருக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் தான் இந்த திருத்தலத்தை வளர்க்க முற்படுத்துள்ளோம். சிறப்பாக எல்லா திருத்தலத்தில் இல்லாத ஒரு சிறப்பு, இது தூத்துக்குடி மறை மாவட்டத்தால் தத்தெடுக்கப்பட்ட ஒரு திருத்தலம். தூத்துக்குடி மறை மாவட்டம் தத்தெடுச்சுன்னா அப்போ யார் தத்தெடுத்திருக்கிறா? நம்ம தான். தூத்துக்குடி மறை மாவட்டம்னா நீங்களும் நானும் தான். இளைஞர் பணியகமும் இந்த திருத்தலத்தை தத்தெடுத்திருக்கிறது, இளைஞர் பணியகமும் இந்த திருத்தலத்தை வளர்த்து கொண்டு இருக்கிறது. எனவே இதை உணர்ந்து இந்த நாளில் இந்த திருத்தலத்தின் வளர்ச்சிக்காக நீங்கள் ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உடைய இளமை துடிப்போடு அநேக மக்கள் அநேக பகுதிக்கு செல்வீர்கள். செல்லும் போதுதான் இந்த அந்தோணியாரும் முடிந்தால் ஒரு சில வார்த்தைகளை சொல்லுமாறும் உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். காரணம், நான் இன்றைக்கி சொல்கிறேன், ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுட்டு போங்க, அது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இங்கு வந்தவர்கள் வேண்டி கிடைக்காமல் போனதாக இல்லை. அது ஒவ்வொருத்தரும் வந்து
சாட்சி சொல்கிற விதத்திலே நாம் பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி மரத்தடியில் உட்காந்துருந்தோம் இல்லையா? எத்தனை மக்கள் காரில் வந்துட்டு போனாங்க. எல்லாருமே தூத்துக்குடியில் அவங்கவுங்க பூசையை பார்த்துட்டு மெனக்கெட்டு நீங்கள் வந்துட்டு போகிறாங்க. ஏன்? அவங்க வேண்டினது கிடைச்சிருக்கும் நன்றி சொல்வதற்காக. இந்த ஒரு ஸ்தானம் உங்களுக்கும் கண்டிப்பாக அமையும். எனவே இன்றைய நாளில் சிறப்பாக வேண்டிட்டு போங்க. கண்டிப்பாக மீண்டும் இந்த திருத்தலத்துக்கு நன்றி சொல்ல நீங்கள் வருவீர்கள். அந்த நாளில் ஃபாதர் நான் அன்றைக்கி வேண்டிட்டு போனேன், இது எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லி நீங்கள் என்னை கூப்பிட்டு சொல்லணும். சொல்லுவீங்களா? சிறப்பு. எனவே மீண்டும் இந்த திருத்தலத்தை வளர்த்தெடுக்க வேண்டிய ஒரு மாபெரும் பொறுப்பை உங்களுக்கு கொடுக்கிறேன். திருத்தலத்தின் வளர்ச்சிக்காக உதவுங்கள். எல்லா நாளும் கடைசி செவ்வாய், எல்லா நாளும் செவ்வாய்க்கிழமைங்க பூசை இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை பூசை இருக்கும் சாயந்தரம். அதோடு கடைசி செவ்வாய், மாதத்தினுடைய கடைசி செவ்வாய் வெகு விமர்சனையாக வர்ற மக்களுக்கெல்லாம் ஆசனம், அப்புறம் குணமளிக்கு ஆராதனை, மறைவுரை, திருப்பலி அப்படின்னு ஒரு 500 பேர்கிட்ட வருவாங்க. அமாவாசைக்கு நிறைய மக்கள் வருவாங்க. ஒவ்வொரு மாதத்தினுடைய அமாவாசைக்கு இந்த மக்கள் சும்மா தூங்கிட்டு மட்டும் போவாங்க, வேறு ஒன்றும் இருக்காது. வருவாங்க, தூங்குவாங்க, போயிடுவாங்க. அதெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் அதிசயங்களை செஞ்சது. போன வெள்ளிக்கிழமை அமாவாசை. கிட்டத்தட்ட இந்த இடத்துல இடமே இல்லை, ஆண்கள்லாம் படுக்க முடியாமல் நாங்கள் குளிரில் வெளியே படுத்திருந்தோம். அந்த அளவுக்கு அதிகமான மக்கள் நாடி வர்றாங்க. எனவே இதையெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு உங்கள் வீட்டில் முடிஞ்சால் சொல்லிவிட்டு இந்த பக்கம் எப்போது போகும்போது வரும்போது இந்த அந்தோணியாரை கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. இந்த அந்தோணியார் ஸ்பெஷல் என்ன தெரியுமா? எல்லா புனிதர்களுமே வலது கரத்தில் தான் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இந்த அந்தோணியார் எந்த கரத்தால் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார்? இடது கரத்தால். இதுதான் இந்த அந்தோணியாருடைய ஸ்பெஷல் புதுமை. எனவே தொடர்ந்து இந்த பகுதிக்கு போகும்போதெல்லாம் இந்த அந்தோணியாரை, இடதுக்கர ஆசிரியர் தரும் அந்தோணியாரை அன்போடு சந்தித்து செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இனி இவர்களை இன்றைய நாளில் சிறப்பாக இந்த இளைஞர் பலியத்தை இந்த குட்டி திருத்தலத்துக்கு அழைத்து வந்து உங்களுடைய இயக்குனர் தந்தை, நான் இந்த விழாவை முன்னெடுக்கின்ற போது தந்தை அவர்களை நேரில் பார்த்து, ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும், ஒரு நாள் கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். பணியகத்திலே முதலாக ஒரு 4 பணியகம் வந்திருக்கு, 4 பணிக்குழு வந்திருக்கு. முதலாக இந்த நாட்களில் நான் வாரேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் தான் முதல்ல அந்த டேட்டை கொடுத்தாங்க. கடைசி ஞாயிற்றுக்கிழமை என்று மிகச்சிறப்பாக இந்த நாளில் இளைஞர் பணியகத்திலான உங்களை தூத்துக்குடியிலிருந்து வர வச்சிருக்கிறாங்க. அவங்களும் அவ்வளோ தூரத்துலேருந்து மெனக்கட்டுன்னு வந்திருக்கிறாங்க. உங்களுடைய இளைய தீபத்தில் இந்த திருத்தலத்தினுடைய அந்த நிகழ்வை இலவசமாக போட்டாங்க. சரிங்களா? எந்த விதமான பைசாவும் வாங்காமல் கூட நான் போட்டுக்கிறேன்னாங்க. இந்த திருத்தலத்தினுடைய தொடக்கத்திலும் இந்த கடைசி செவ்வாய் வழிபாடெல்லாம் ஆரம்பிக்கும் போதும் அதையும் இலவசமாக இளைய தீபம் தான் அதுக்கு பேர், இளைய தீபத்தில் போட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல அண்ணன், அண்மையாக தட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அண்ணன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், அதை சொல்ல முடியாது. சரியா? நீங்கள் அனுபவ ரீதியாக உணர்ந்திருப்பீங்க. சிறப்பு நாளில் வழிநடத்தி கொண்டு போன விதமும் முன்னாள் இளைஞர்களையும் அவர் ஒருங்கிணைத்த விதமும் ரொம்ப சிறப்பாக இருந்தது. எனவே நம்முடைய இளைஞர் இயக்கத்தினுடைய தந்தை, இயக்குனர் தந்தை அன்பு அருட்பணி சுதர்சன் அவர்களுக்கு ஒரு பலத்த கரங்களை தட்டி என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இன்றைய நாளில் வழிபாடுகளுக்கு மிகச்சிறப்பாக உதவிய அனைத்து இளைஞர் இயக்க பணிக்குழுவை சார்ந்த அனைத்து உறுப்பினர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக இன்றைய நாளில் நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்த குறுக்குச்சாலை மறைவட்டத்தினுடைய பொறுப்பு சகோதரரா களப்பணியாளர் பெரியசாமிபுரத்தின் பங்கை சார்ந்த திரு யோகராஜ், திருவாயிட்டாரா செல்வன் யோகராஜுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் நமது கோட்டூர் மற்றும் கோட்டூர்லேருந்து 3 இளைஞர்களும், முகாமிலிருந்து ஒரே ஒரு இளைஞர் வந்திருக்கிறார்கள். அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். பங்கெடுத்த அனைத்து தாப்பாத்தி முகாமை சார்ந்த இறைமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். சிறப்பாக தொடர்ந்து அந்தோணியாருடைய புகழ் நம்மை நிறைவாய் சூழ்ந்து கொண்டு இருக்கட்டும். பத்தி மக்களுக்கு ஒரு சில அறிவிப்பு. இன்றைக்கி கிறிஸ்மஸ் கேரல்ஸ் வருவாங்க. சரிங்களா? அதனால் வீட்டை எப்படி வச்சுருக்கணும்? குப்பையாக வச்சுருக்கணும், அப்படி தானே? ஆமாவா? சரி. வீடு சந்திக்கக்கூடிய முறை, வீட்டில் நல்ல சுத்தமாக இருக்கணும், எல்லா லைட்டும் போட்டிருக்கணும், படங்களுக்கு முன்னாடி மெழுகுதிரி பத்தி மாலைலாம் போட்டு சிறப்பாக இருக்கணும். சரிங்களா? பாலன் இயேசுவை கொண்டு வருவாங்க, அதை வைக்கிறதுக்கு ஒரு சேர் அல்லது ஒரு டேபிளை அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கணும். சரிங்களா? இதை சிறப்பாக செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு கரெக்டாக அந்த ரோட்டுக்கிட்ட வரும்போது ஃபோன் பண்ணுவோம்,
அழைத்து கொண்டு போகிறதுக்கு முன் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சின்ன நினைவு படம். நன்றி. திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நம் பங்கு தந்தையின் கருத்துக்களுக்காகவும் திருப்பலி நிறைவேற்றிய தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நம் திருத்தலத்தின் வளர்ச்சிக்காகவும் புனித அந்தோணியார் வழியாக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், எங்களை தீமையிலிருந்து விடுவித்தள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கே எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவுளே. இறைவன் புனித அந்தோணியார் வழியாக நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென்.